ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இருக்கிற காலத்திலிருந்து தாஜ்மஹால் கட்டுறது போய் பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படியே ட்ராவல் பண்ணி முதல் உலகப்போர், இரண்டாம் உலகப்போர் நடக்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? அங்கிருந்து 3000-4000 வருஷங்கள் கழிச்சு ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தா எப்படி இருக்கும்? இதுதாங்க டைம் ட்ராவல். இந்த டைம் ட்ராவல் பற்றி நிறைய படங்கள், நேற்று இன்று நாளை, 24 போன்ற நிறைய ஹாலிவுட் மூவிஸ் கூட வந்திருக்கு. ஆனாலும் இந்த டைம் ட்ராவல் அப்படிங்கிறது பாசிபிளா? இதுக்கு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஐன்ஸ்டீன் மற்றும் ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் போன்றோர் எல்லாமே இதுக்கு பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இவங்க எல்லாமே தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க, அதாவது மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸ், கால்குலேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இதை ப்ரூவ் பண்ணுறாங்க. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னா அதுக்கு என்னென்ன வேணும்? இதுக்கு முதல்ல பிளாக் ஹோல் அப்படிங்கிறது ஒன்று வேணும். இந்த பிளாக் ஹோல் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம பூமியிலிருந்து மேலே போனால், வானம் கிடையாது, அங்கிருந்து மேலே ஸ்பேஸுக்கு போனால் அங்கே நிறைய நட்சத்திரங்கள் வெடித்து சிதறும். அப்படி வெடித்து சிதறும் போது அங்கு நிறைய பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் உருவாகும். இந்த பிளாக் ஹோல்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு அணுதான் உலகத்திலேயே மிகச்சிறிய துகள் அப்படின்னு சொல்கிறோம். அதை விட சிறியது தான் இந்த பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல்குள்ளே போய் லைட்டை விட ஸ்பீடான வேகத்தில் வெளியே வரும்போது நம்ம டைம் ட்ராவலை அச்சீவ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே லைட் அப்படிங்கிறது ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவே ட்ராவல் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இடி மின்னல் அது மாதிரியான காலத்தில் இடி சவுண்டு கேட்குற முன்னாடியே நம்ம லைட்டை பார்த்துருவோம். அதை விட அதிகமான வேகத்தில் ட்ராவல் பண்ணணும். ஸோ இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னா, அங்கே பிளாக் ஹோல்குள்ளே டைம் அப்படிங்கிறது 4D, அது ஒரு டைமென்ஷன். நமக்கு இங்கே டைம் நம்ம பார்க்குறது எல்லாமே 3D, ஆனால் அங்கே அப்படி இல்லை. ஸோ இந்த டைம் ட்ராவல் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு அப்படின்னா நம்ம நேச்சரையே மாற்றுற மாதிரி இருக்கும். இது கேட்குறதுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டைம் ட்ராவல் பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பேரலல் யூனிவர்ஸ், பிளாக் ஹோல்ஸ் பற்றியெல்லாம் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இதையெல்லாம் படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இந்த நம்ம வாழ்கிற பூமியே ஒரு மிகப்பெரிய பிளாக் ஹோல்ஸ்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிறத இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு விஷயமும் நடந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஐன்ஸ்டீன் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. அந்த எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நம்ம பூமியிலேருந்து ஒரு 8 மணிக்கு ஒருத்தன் ராக்கெட்டை எடுத்துட்டு ஸ்பேஸ்க்கு போகிறான். ஸ்பேஸில் போய் அங்கே ஒரு பிளாக் ஹோலை கண்டுபிடிச்சு அது வழியாக ட்ராவல் பண்ணி ஒரு நைட்டு 10 மணிக்கு வரான்னு வச்சுக்கோங்களேன். வந்ததுக்கு அப்புறமா அவன் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான், அல்லது அவங்க யாரோ கொன்றுறாங்க. அப்படி நடக்கும்போது நம்ம இப்போ இந்த பூமியிலேருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கவே செய்யாது. இது அவனே டிஸ்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம நேச்சரோட லாவையே பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது கேட்கறக்கே நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஆனால் இதைய சயின்டிஸ்ட் பல வருட ஆராய்ச்சிகளுக்கு அப்புறம் தான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணால் தான் டைம் ட்ராவலாக அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ இதன் வழியாக சப்போஸ் ஒரு 3000-4000 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு டைம் மிஷினை ஃபைன் பண்ணுறாங்கன்னு அப்படின்னே வச்சுக்கலாம். அப்படி ஃபைன் பண்ணி நம்ம அந்த டைம்லேருந்து இப்போ இருக்கிற டைமுக்கு ட்ராவல் பண்ணணும். அங்கே இருக்கிறவங்களாம் கண்டுபிடிச்ச உடனே நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அதே போல் ஒரு சிலர் ஃப்யூச்சரில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணுன்னு நினைப்பாங்க. அப்படி ட்ராவல் பண்ணும்போது இந்த டைமுக்கு சப்போஸ் வர்றாங்கன்னு நினச்சிக்கோங்களேன். அப்போது நம்ம எல்லாமே அந்த டைமில் இருந்திருக்கணும். இதெல்லாம் எதில் பாசிபிளா? சப்போஸ் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதுனால ஃப்யூச்சரில் கூட இந்த டைம் மிஷின் அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாமலே போகலாம். ஸோ இந்த பிளாக் ஹோல் சப்போஸ் நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒவ்வொரு டைமும் பிளாக் ஹோல்குள்ளே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ்க்கு போய் தான் ஆகணுமா? ஏன் இந்த பூமியில் பிளாக் ஹோல் இருக்காதா, க்ரியேட் பண்ண முடியாதா அப்படின்னா, ஒரு ரூம்குள்ளேயே கூட ஒரு பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, நிறைய நெகட்டிவ் மேட்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னென்னு எக்ஸாக்டாக இப்போ வரைக்கும் ரிசர்ச் தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்படி ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா ஒரு ரூம்குள்ளேயே பிளாக் ஹோலை க்ரியேட் பண்ண முடியும். அந்த பிளாக் ஹோல் எப்படி இருக்கும் அப்படின்னா, சூரியனை விட 45 மடங்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு லைட் அண்ட் ஹீட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே லைட்டோட ஸ்பீடை விட அதிகமாக ட்ராவல் பண்ணணும். அதில் கிராவிட்டியும் ரொம்ப ஹையாக இருக்கும்.
அப்படி ட்ராவல் பண்ணால் இதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே டைம் அப்படிங்கிறது ஒரு டைமென்ஷன் தான். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற டைம் வந்து நம்ம டைமை பார்க்கவே முடியாது. இது ஒரு அசம்ஷன் தான். காலையில் 8 மணி ஆகுது, 10 மணி ஆகுது, 11 மணி ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் அசம்ஷன் தான். ஸோ அதுங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ இப்படியாகப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்தால் தான் இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது ஒருவேளை டைம் ட்ராவல் பாசிபிள் ஆயிடுச்சுன்னா நீங்கள் பாஸ்டில் என்னென்னவெல்லாம் போய் பார்ப்பீங்க, ஃப்யூச்சரில் என்னென்னவெல்லாம் போய் பார்ப்பீங்க, இது பாசிபிளா? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்.